வெளியேற பெற்றவன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். உண்ண உணவு கொடுக்கின்றார், இருக்க இருப்பிடம் கொடுக்கின்றார், உடுத்த நல்ல உடைகளை தந்திருக்கிறார், எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். மேலான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை அனுதினம் நிரப்பி நடத்துகிற தேவன், என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக ஆசீர்வாதத்தினாலே என்னை நிரப்புகிறார். நான் விசுவசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிவேன். நான் அவரிடத்தில் காத்துக்கொண்டதை அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நான் நிச்சயத்தும் இருக்கிறேன். இப்பட்ட தேவனோடு என் உடன்படிக்கை, அவர் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணிருக்கின்றார். உடன்படிக்கை மீறாதபடி நாம் தீர்மானித்திருக்கின்றோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம். சத்தியத்தை அறிகிற அறிவினாலே தேறினராக மாற வார்த்தையை கொண்டு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆயத்தமாக இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் ஜீவ நாட்களெல்லாம் உமக்காக வாழ வேண்டும். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். ஆமாண்டவரே, என் எஜமானன் இருக்கையில் எனக்கு கவலை ஒன்றும் இல்லை. வேலைக்காரருடைய கண்கள் எஜமானனை நோக்கி இருக்கிறதை போல என் கண்கள் என் எஜமானனாகி என் ஆத்தும மணவாளனாகி இயேசுவை நோக்கி கொண்டிருக்கிறது. அவர் என்னை சிநேகித்தபடினாலே, நான் அவரை சிநேகித்தபடினாலே, நீங்கள் அவரை சிநேகித்தபடினாலே எம்முடைய பார்வையில், அவருடைய பார்வையில் நாம் வெளியேற பெற்றவர்கள். அநாதி சிநேகத்தினால் நான் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினாலே நான் உன்னை இழுத்துக்கொண்டேன். அவருடைய அன்பு மாயமற்றது, அது அளவில்லாதது, அது இன்பமானது, அது சுத்தமானது, நிஷ்கலங்கம் இல்லாதது. அவரிடத்தில் யாரொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அவருடைய அன்பு நிறைவானது. அவருடைய அன்பு வரும்போது குறைவான ஏக்கங்களை எல்லாம் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கின்றார். என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உன் விருப்பம் செய்வதுதானே. ஆமாண்டவரே, இந்த பூமியில் நான் இருக்கிற ஒவ்வொரு நாளும் உமக்கென்றே நான் வாழும்படியாக, உமக்கென்றே நான் ஜீவ சுடராய் ஒளிவிட்டு எழும்பும்படியாக உமது வார்த்தையை நான் விதைக்கின்ற பொழுது அது 30, 60, 100 மேனியாய் பலன் கொடுக்கத்தக்கதான உமது வார்த்தை ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே உம்மிடத்தில் திருப்புவதற்கு, அநேக ஆண்டவரே அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து சென்றவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியினாலே அநேகர் ஆண்டவரே, இந்த பிசாசானவன் இவ்வுலகத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான். ஆனால் அவருடைய மனக்கண்களை எல்லாம் உமது வார்த்தையை கொண்டு நான் வேதத்தில் உள்ள ரகசியங்களை எல்லாம் ஆராயும்படியாக மனக்கண்களை திறக்கும்படியான உமது வார்த்தை ஒன்றே போதும். உம்முடைய வார்த்தையை கொண்டு நான் அவர்களை உம்முடைய வார்த்தையினாலே, உம்முடைய பலத்தினாலே, உம்முடைய கிருபையினாலே சுத்த பொன்னாக நீர் விளங்க செய்வீர். நீர் புடமிட்டால் நான் பொன்னாக துளங்கிடுவே. நீர் என்னை புடமிட்டால் பொன்னாக விளங்கிடுவே. எனக்கென யாவையும் முன்குறித்ததை எப்படியும் நிறைவேற்றி மகிழ்ந்திடுவீர். உமக்கே ஆராதனை.
என் உயிருள்ள நாள் எல்லாமே உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாள் எல்லாமே. ஆமாண்டவர், ஒவ்வொரு நாளும் என்னை இதோ உம்முடைய வசனம் நடத்துகின்றது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. கர்த்தரே வெளிச்சமானவர், அவர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர், என் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நீர் சொன்னால் போதும், அற்பமாய் எண்ணப்பட்ட என்னை நீர் கோபுரத்தில் உயர்த்தி வைப்பேன். என் கேடகமே, என் கோட்டையே, என் பெலனுமானவரே. ஆடுகளை பின் மேய்த்தவனை அரசனாக அழகு பார்த்த தெய்வம், கோலும் கையுமாய் சென்ற யாக்கோபை பெருங்கூட்டமாய் பெருக செய்த தேவன், என் வாழ்க்கை அற்பமாய் எண்ணப்பட்டது. அநேகருக்கு நான் ஒரு வேடிக்கை பொருளானேன். ஆனால் என்னை அனுதினம் விதைத்து குயவன் கையில் உள்ள மண்ணை போல நீ நன்றாக பிசைத்து, தகப்பன் தன் பிள்ளையை சிற்றிக்கிறதை போல் அனுதினம் என்னை சிற்றித்து உமது சித்தத்தின்படி வளைந்து வளைந்து என்னை உமக்கு உகந்த பாத்திரமாக ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை தொடர்ந்து கொள்ளும்படியாய் ஆசையாய் நான் தொடர்கிறேன். என்னை முன்குறித்தீர், தாயின் கர்ப்பத்தில் இருந்து என்னை பிரித்தெடுத்தது நீரே. சிறு வயது முதல் இளைஞனாய் இருக்கும் வரை உம்முடைய கிருபையினால் நீர் என்னை தாங்கினீர். நான் உம்மை அறியாமல் இருந்திருந்தால் நான் மண்ணோடு மண்ணாக போயிருப்பேன். என்னை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் நீர் அருகில் இல்லாமல் இருந்தால். இதோ மரண இருளில் இருந்து என்னை தூக்கி விடுவித்தவர். இக்கட்டின் சூழ்நிலையில் பாவ இச்சை வாழ்க்கையில் இருந்த என்னை நீர் தூக்கி எடுத்து ஆனந்த தைலத்தினால் என்னை அபிஷேகம் செய்தீர். இதோ அநேகர் மத்தியில் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் என்னை அமர செய்கிற தேவன். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே